ஹரிதாஸ், நீங்க எல்லாம் வெளியே போங்க, இவங்களை நான் பாத்துக்கிறேன். மணி இப்போ 4 ஆகுது. நாளைக்கு இதே நேரம் மேட்ச் ஆரம்பிக்கும். ஆண்டவன் எனக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கான். ஆனா நான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரே ஒரு நிமிஷம். அதுக்குள்ள இந்த ஆல்பர்ட் யாரு என்ன ஏதென்ற டீட்டெயில் எனக்கு வந்து ஆகணும். நான் ஒரு நிமிஷம் கண்ணு மூட போறேன். அதுக்குள்ள உங்களை உண்மை சொல்ல போறேன். ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நிக்கணும். And your time starts now. Hey. Hey. சொல்லு. நான் என்ன சார் சொல்லணும்? அடிச்சேன்னா ஏன்டா முன்னாடி வந்து என்ன? நான் முன்னாடி வரல சார், அவங்க தான் பின்னாடி போயிருக்காங்க. இப்போ உனக்கு தெரிஞ்ச உண்மை சொல்லேன்னு வை, கொலை கேஸ்ல உள்ள போயிடுவேன். பரவாயில்லையா? ஆல்பர்ட் பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும் சார். குட், வா. சார் நான் சொல்றத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஆல்பர்ட் இருக்கிற இடம் வந்து எக்மோர். மொத்த சீட்டிங் கெப்பாசிட்டி 1100. டிக்கெட் விலை 10 ரூபா, 90, பாக்ஸ் 120. பக்கத்துலேயே பேபி ஆல்பர்ட்டும் இருக்கு. சூப்பர் ஸ்டார் படம்லாம் அங்கே தான் சார் ரிலீஸ் ஆகும். ஏன்னா என் படம் அங்கே தான் ரிலீஸ் ஆகணும். முதல்ல நம்ம இங்க இருந்து ரிலீஸ் ஆகணும். உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ சூப்பர் ஸ்டார் படம் அங்கே ரிலீஸ் ஆகுறது இல்லையா? சார் இவங்க தான் பன்னீர் வைஃப். வாமா சார், பன்னீர் சம்சாரம் சார். உன் புருஷன் ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிருக்கான். கிரிக்கெட் பெட்டிங், இன்டர்நேஷனல் கிரைம். அவன் பின்னாடி பெரிய பெரிய தலைங்கள்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் யாரு என்ன ஏதுன்னு சொல்ல சொல்லு. இல்லைன்னா எந்த ஊர் ஜெயில இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. மறுபடியும் உன்னால பார்க்கவே முடியாது. அவனை அப்ரூவரா மாற சொல்லு. என்ன? மரியதாஸ் சார் கூட்டு போங்க. ஆமா சார், பன்னீருடைய பொண்டாட்டிய செல்ல விட்டு வந்துட்டேன். நமக்கு எதுக்கு சார் இந்த வேலை? மரியதாஸ், அந்த செல்லை நான் இப்போதான் கேமரா ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பன்னீர் பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறான். அதை அப்படியே நான் இந்த சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணி கமிஷனர் கிட்ட போட்டு கட்டி மெடல் வாங்க போகிறேன். இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாரு, உனக்கு பின்னாடி யார் இருக்கான்றத சொல்லிட்டினா உன்னை விட்டுருவாங்களாம். சொல்லிடியா? எனக்கு பின்னாடி கடங்காரனும் தரித்திரமும் தாண்டி இருக்கு. ஏண்டி அவன் தான் அறிவில்லாம அனுப்பிச்சிருக்கான், நீ வந்து கேட்குற? எவனா கொலை பண்ணிட்டு அவனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா? அதானே. அப்படியே அந்த பூமிநாதன் உன்ன பிடிச்சாரு. அந்த பூமிநாதன் இருக்கானே, ஒரு ஏடிஎம் மசாலா வாட்ச்மேன் உட்கார கூட வக்கில்லாத. இவனுக்குலாம் இன்ஸ்பெக்டர் வேலை கொடுத்து அதுக்கு ஒரு பைக் பக்கத்துல வாட்டர் கேன் சைஸ்ல ஒரு அல்லக்கை. இவனுக்குலாம் இவன் தான் வேலை கொடுத்தானோ. நீ சட்னியை தொட்டு விட்டு. வேற யார் தான் அந்த கொலையை பண்ணிருப்பா? அந்த பைலட் தியேட்டர் ஓனரை பிடிச்சா கூட ஏதாவது தெரியும். அதை விட்டுட்டு என்ன போட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கான். யோ மெதுவா பேசியா, கேட்டு போகுது. அந்த காக்கா பார்த்து தானே இருக்கான். கண்டுபிடிக்கிறான். இப்படி காக்கா சூர்யா இவனை போலீஸ்ல சேர்த்திருக்கணும். சரி பாஸ். ஆபரேஷன் ஃபெயிலியர். எனி டெவலப்மெண்ட்? சார் பொண்டாட்டி செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார். இது பொண்டாட்டியே செட் பண்ணிருக்கியா? யாருக்கு சார்? பன்னீர் பொண்டாட்டி பன்னீருக்கே செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உண்மை வந்துடும் சார். இடியட், பொண்டாட்டி கிட்ட எவனாவது உண்மையை சொல்லுவானாயா? நான் ஒரு டாக்டர் அமைச்சிருக்கேன். நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்து அவங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிற வழியை பார். ஓகே சார். இந்த டெஸ்டுடைய பேரு நார்கோ அனாலிசிஸ். இதுல இருக்க சோடியம் தைப்பென்டால ஒருத்தர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணா 5 நிமிஷத்துல எல்லா உண்மையும் வெளியில வந்துரும் வாய் வழியா. டாக்டர், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MBBS, FRCS,
ஸ்பெஷலிஸ்ட் இன் நியூரோ, லண்டன் ரிட்டர்ன், துட்டு சம்பாதிக்கிறது இன் இந்தியா. ஊசி குத்துனா உண்மை வரும்னு கண்டுபிடிச்சிங்களே, ஆனா யாருக்கு குத்துனா வரும்னு கண்டுபிடிச்சிங்களா? எனக்கு குத்துறதே வேஸ்ட். குத்துங்க, காட்டுங்க. భానుమతి సత్యంగా నాకు ఏ ద్రోహం చేయాల, నాకు వేళకారికి ఏ కనెక్షన్ లేదు, నా మంచివాడే. నేను చేస్తాను 10 కోట్లు. இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும். சத்தியமாக நான் வண்டி தள்ள விட மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசில் ஒரு ஆசை வரும். நான் அது கிடச்சோன்னே அது மேலே உள்ள ஆசை போயிடும். ஆனால் எனக்கு மட்டும் அவன் மேலே உள்ள ஆசை எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது. ஆல்பர்ட், அங்க சென்னையில் என்ன நடக்குது? ஹாய் யோஷிமோ, நாளைக்கு நடக்க போற மேட்ச்லயும் ஒரு பவுலரை செட் பண்ணியாச்சு. மீடியேட்டர் மூலமா எந்த ஓவர் எவ்வளவு ரன்ங்கிற டீடைல் எனக்கு வந்துரும். போலீஸ் ரொம்ப உஷாராயிட்டாங்க. பாம்பேல சுல்தான் பாய் எப்படி மாட்டினாருன்னு தெரியும்ல. நான் எதுலயுமே டைரக்டா இன்வால்வ் ஆகல. நான் யாருன்னு இங்க யாருக்கும் தெரியாது. நீங்க பயப்படாதீங்க. ஆள் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா ஆல்பர்ட்ங்கிற உன் பேரு போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை பிடிக்க டெல்லியில இருந்து ஸ்பெஷல் போலீஸ் டீம் சென்னைக்கு வந்திருக்கு. இந்த பொய்யான பேர்ல சென்னையில மட்டும் ஒரு 7000 பேர் இருப்பாங்க. உன்னை பிடிச்சா நானும் மாட்டுவேன். நாளைக்கு மேட்ச்ல கேம்பிளிங் ஆடாத, விட்டுடு. பயந்தா பணம் சம்பாதிக்க முடியாது. ஆடுறோம், ஜெயிக்கிறோம். Hi, I'm Ilyas Khan, Assistant Commissioner, Delhi Police. I want to interrogate the suspects. மும்பை போலீஸ், நீ டெல்லி போலீஸ், ரெண்டு வாட்டி வாக்கூர் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், ஒரிஜினல் போலீஸ். அடிங்க. சார், டெல்லியில இருந்து வந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இலியாஸ் அங்க இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு கொஞ்சம் ரூமுக்கு வா. ஓகே சார். சாரி சார். सॉरी सर, सॉरी सर, माफ कर दो सर. மரியாதாஸ் सर, உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியுமே, கமிஷனர் கிட்ட போட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. सर साहब पूछते हैं आपके बाल बच्चे. Stop it! எனக்கு தமிழ் தெரியும். बढ़िया சொல்லிருக்கலாமே. கமிஷனர் கூப்பிடுறாங்க. चलिए साहब. ஆமா, செத்து போன தயாளன் எத்தனை மணிக்கு ஹோட்டல் ரூம்குள்ள செக் இன் பண்ணா? நைட் 2 மணிக்கு சார். பன்னீர் எத்தனை மணிக்கு ஹோட்டல் ரூம்குள்ள போனான்னு சொன்னேன்? மார்னிங் 10 மணிக்கு சார். நடுவில் யாரும் போலையா ரூமுக்குள்ள? சார் 4 வாட்டி அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணியாச்சு, யாருமே போகல. என்னையா அது, காலம்பரம் 6 மணிக்கு தயாளன் செத்து போயிட்டு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை சொல்றாங்க. அது மட்டும் எப்படி? அவன் நெஞ்சில ஸ்ட்ராங்கா கத்தி பாஞ்சு தான் செத்துருக்கான். சூசைட் எல்லாம் சான்ஸே இல்லை. என்னையா சொல்றான்? அவன் சூசைடும் பண்ணிக்கல, பன்னீரும் சாகடிக்கலன்னா தானே அண்ணா ஆகாயத்திலிருந்து கத்தி வந்து குத்துச்சா அவனை? சார், ஒரு மேட்டர். அவன் சாகும்போது சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான். அப்படின்னா சந்தானமோ இல்ல சூரியோ தான் அவனை கொண்டு இருக்கணும். சார், நான் அதை மீன் பண்ணல சார். என்ன பின்ன என்ன, அவன் சாகும்போது சிரிச்சுட்டு செத்தானா அழுதுட்டு செத்தானா? அதுவா இப்ப முக்கியம்? சார், கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட இப்ப ஆல்பர்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட். ஆல்பர்ட் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும்னா தயாளன் செத்து போன மேட்டர் நம்மளை தவிர வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி ஒருவேளை தெரிஞ்சு போச்சுன்னா அந்த கிரிக்கெட் பிளேயர் அவன் சொல்லி வச்ச மாதிரி ஆட மாட்டான். சோ கேம்பிளிங் நடக்காது. ஆல்பர்ட் கிட்ட நம்ம நெருங்க முடியாது. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தயாளன் உயிரோட இருக்கிறான் அப்படிங்கிறதும் பன்னீரும் தான் கையில இருக்கிற ட்ரம்ப் கார்ட்ஸ். தயாளன் இல்லாததுனால பன்னீர் ஹெல்ப் இல்லாம நாம ஆல்பர்ட்டை நெருங்க முடியாது. பன்னீரா? அவன் தான் கிரிக்கெட் பத்தி எதுவும் தெரியாதுங்கிறானே. பன்னீருக்கு கிரிக்கெட் தெரிய வேணாம், ஆனா தயாளன் நேத்து யாரையெல்லாம் மீட் பண்ணாங்கிறது பன்னீருக்கு தான் தெரியும். சோ பன்னீர் மூலியமா அவங்க எல்லாரையும் நாம மீட் பண்ணா அவங்களுக்கு கிரிக்கெட்டும் தெரியும், கேம்பிளிங்கும் தெரியும், ஆல்பர்ட்டையும் தெரியும். சோ பன்னீரை தவிர மற்றவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு பன்னீர் எங்க கூட்டு வா. டூ இட் நவ்.
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? மேட்லி ரோட் சப்வே கிட்ட என் பொண்டாட்டிக்கு ஒரு இட்லி கடை இருக்குது. சரி, அங்கே டெய்லி உங்க ஆளுங்க போய் ஓசியில் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மாமூலும் பண்ணிட்டு போயிடறாங்க. நிஜமா சார்? அதை நிறுத்த சொல்லி நீங்கள் உடனே ஒரு ஆர்டர் பண்ணணும். அப்போ தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதான் அம்மா ₹1 இட்லி போடுறாங்கல்ல, அப்புறம் இன்னும் ஏன் ஓசிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சார் நான் இல்லை சார். சரிப்பா, நீ சொன்ன மாதிரி நான் ஆர்டர் போடுறேன். நம்ப மாட்டேன், சத்தியம் பண்ணி சொல்லுங்கள். சத்தியமா? உங்கள் மேலே சத்தியம் பண்ணுங்க. ஏன் மேலையா? உங்கள் தலையில் அடிச்சு. சத்தியமா? தொப்பி இல்லாம. ஆர்டர் போடுறியா? பன்னீர், இதுல கேம்பிளிங்காக நாங்க சந்தேகப்படுற எல்லாரோட போட்டோவும் இருக்கு. இதுல தயாளன் நேத்து யாரையாவது மீட் பண்ணானான்னு பார்த்து சொல்லு. சரி சார். சார் இவன் தான் சார். இவன் பேர் பீட்டர். இவன் தான் ராணியை செட் பண்ணி கொடுத்தான். சார், இவன் எப்ப சென்னை வந்தாலும் செக்கர் ஹோட்டல்ல தான் சார் தங்குவான். எஸ் இங்கே வந்து வந்துட்டு இருக்க நீ. Hey, what are you doing? Hey, I'm innocent. No, no. இவதான் ராணி. யாரே மாத்திர வெள்ளக்காரி போல இருக்கா? இவ பேர் ராணியா? ஓ, நீலாம் போலீஸ். கமல் சார் பக்கத்துல இருக்காங்களே, இது யாரு? ராணி. நீ மட்டும் வெள்ளக்காரிய ராணின்றா? எங்க டீம்ல யாருக்குமே ஒரிஜினல் பே கிடையாது. இன்ஃபேக்ட் என் ஒரிஜினல் பழனிசாமி. நம்ப முடியுதா? மிஸ்டர் பீட்டர் பழனிசாமி, ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட். இன்னைக்கு நைட் ஒரு பெரிய கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு. அதுக்கு அந்த பிளேயர் ராணி 2 பேருமே வருவாங்க. யார் அந்த பிளேயர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வேலை ராணிய செட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். நல்ல வேலை. தயால் பிளேயர் கிட்ட ஒரு கோட் வேர்ட் சொல்லியிருக்கான். அது ராணிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கோட் வேர்டை சொன்னதும் ராணி பிளேயரை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவா. அங்க அவங்க டீலிங் முடிஞ்சதும் பவுலா என்ன சிக்னல், என்ன ஓவர், எவ்வளோ ரன் எல்லாமே ராணிக்கு சொல்லிடுவா. அத ராணி தயாலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. இவ்வளவு தான் எனக்கு தெரியும். சரி, பார்ட்டி எங்க நடக்குது? ஹோட்டல். உங்க கடைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல? போய் சொல்லாத. கமிஷனரே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் உன் கூட தான் இருக்க போறேன். சரி, இருந்து தொலை. ஒரு வீரல் நீண்டால் டாலர் மழை, இருக்கை உயர்ந்தால் மாறும் நிலை. ஓ, மேட்சில் ஊருக்கே தெரியும் ஆட்டம் நேரலையாய், தெரிய ஆட்டம் பணவலையாய். ஓ, ஹே, அவன் வந்துட்டான். நீ போய் ராணிக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வந்துரு. குயிக். ஹலோ ராணி. Who are you? ஐ தயால் ஃப்ரெண்ட் பன்னீர். வாட் டெல்லிங் பவுலர் யூ? Why should I tell this to you? I'll talk to Dayal. Super bathroom. இந்த நம்பர் யார் உனக்கு தெரியுமா? அத ராணி தான். இந்த ஓகே பேசு. Hello? ராணி? Who's this? Peter, Paneer's man. Who's he? You may reveal the matter to him. What happened to Dayal? He is totally drunk, intoxicated. You may tell that guy, Paneer. Okay. It's 10th over 13 runs. Signal racing call out twice. 10th over 13 run signal 2 caller. Thank you, Rani.
போது ரெண்டு டீமும் பெவிலியன்ல இருந்து பிச்சுக்கு இறங்க தயாரா இருக்காங்க. நடுவுல இந்த மேட்ச் பத்தி எதுவும் ஃபிக்ஸிங் பெட்டிங் நடக்கிறதா நியூஸ் பரவி இருந்தாலும் ஆடியன்ஸ் அத பத்தி கவலைப்படாம மேட்ச் பார்க்க ஆரவாரத்தோட காத்திருக்காங்க. Let's go to Chepauk Stadium. யாரு பாரு. சார் தயாளன் மொபைலுக்கு பிரைவேட் நம்பர்லேருந்து கால் வருது. அப்ப ஆல்பர்ட்டா தான் இருக்கும். நீ தயாளன் பேசுற மாதிரி பேசி ராணி சொன்ன மேட்டர் அவன்கிட்ட சொல்லு. ஸ்பீக்கர் போன்ல போட்டு. ஓகே சார். தயால், ஆல்பர்ட். बॉलर नेम राकेश चौधरी 10வது ஓவர் 13 ரன். सिग्नल 2 வாட்டி காலர் தூக்குவான். தேங்க் யூ தயால். கட் பண்ணு. ஆல்பர்ட் அந்த நம்பர்ல ட்ராக் பண்ணி இமிடியேட்டா எங்க இருந்தாலும் பிடிங்க. கம் ஆன் குயிக். ஓகே சார். மிஸ்டர் இலியாஸ், சோ நீங்க உடனடியா ஸ்டேடியத்துக்கு போறீங்க. அந்த bowler சிக்னல் கொடுத்துட்டு 10வது ஓவர்ல 13 ரன் கொடுத்தான்னா இமிடியேட்டா அங்கேயே பெவிலியன்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. Yes, sir. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். लगा 10 का लगा. हाँ ओके फाइन. Fascinating period of play now. Half the over's gone, and the rate, well, just over 9s. And I'm with you, Sonny G. Knight Riders to blow it. Such a fantastic opportunity. என்னையா 10வது ஓவர்ல எந்த சிக்னலுமே கொடுக்கல அவன். எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் ராணி சொன்னதான் சொன்னேன். ஹலோ தயால். ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ 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 போலீஸ்கார ஸ்கீம் की आंख. ஆல்பர்ட் உன்னால தப்பிக்கவே முடியாது. யோ வண்டியை நிறுத்தியா வண்டியை. ஆட்டோ எது சார் போனா? சவுக்கார் பட் போப்பா. எதுக்கு நடுவோட்டு வண்டி போயிட்டு இருக்க? கிளம்பு போ போ போ. யாரு? உன் பணம் மொத்தம் இதுல தான் இருக்கு.
சரிக்கோ. இதுல 12 கோடி இருக்கு. ஓகே சார், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நீ எத்தனாவது ஓவர்ல பெட் கட்டின? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலண்ணே. 10வது ஓவர்ல நான் பெட் கட்டி தோத்த பணம். சூட்கேஸ் கூட மாறாம அது உன் கைக்கு வந்திருக்குன்னா நீ பெட் கட்டி ஜெயிச்சிருந்தானே அர்த்தம். சொல்லு. 13வது ஓவர்ல பெட்டு கட்டினேன். யார் கொடுத்த இன்ஃபர்மேஷன்? ராணிகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு போலீஸ் பன்னீரை செட் பண்ணாங்க. நான் பன்னீர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு அவன் பொண்டாட்டியை செட் பண்ணேன். It's 10th over, 13 runs. Signal caller rising twice. தேங்க்யூ ராணி. Hey, it's not 10th over, 13 runs. Oh, sorry. It's 13 runs. Oh, 13th over, 10 runs. 13 over. It's his highest score in the Ireland. What a day Sonny has chosen to do it. Yes, the finals of the Ireland 2012. Once again, tremendous use of beat and a proper cricketing shot. That's the lofted cricketing shot. That's all. And earlier in the day, there was a pulse question about McCallum, whether it would. That's a fantastic shot. It's Jacques Cullis now. Through the keeper. Yeah, well, the spinners, if they. The shot inside arm. 3 ரூபா கட்டினேன், 5 ரூபா வந்துச்சு. இதோ இதுல 10 ரூபா இருக்குது. அந்த டிப்ஸ் கொடுத்த பொண்ணுக்கு ஒரு 2 ரூபா தூக்கி வச்சிட்டேன். மிச்சம் இருக்கிறது இந்த போஸ்டர் அடிக்கிறது, பேனர் அடிக்கிறது, அந்த ரிலீஸ்க்கு எல்லாம் சரியா போடும். அதுக்கப்புறம் போன வெக்க முல்ல அவ்வளோ என்கொயரி. இது யாருன்னு தெரியல. ஹலோ ஹலோ, யாரு? குங்குமமா? இல்ல 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 இல்ல, ஹீரோ தமிழ்ல இல்ல, ஹிந்திக்கு போறோம். ஆமா ஆமா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக், தீபிகா படுகோனி ஹீரோயினி. போன சைட்ல போடுறா, காசு கூட விட மாட்டானுங்க. அப்புறம் எப்படின்னா உஷாரா இருப்பிய. நீ யார்கிட்ட ஏமாந்த? மூஞ்ச பார்த்த கண்டுபிடிச்சிருவ. ஆமா, நீ யார்கிட்ட குஞ்ச? ஹலோ சார், இந்த தகவல் ஒரு 4-5 பெரிய அதிகாரிகளுக்கு மட்டும் தான் சார் தெரியும். சொல்லு. 10வது ஓவர் 13 ரன். நம்பி கட்டுங்க சார், நல்லா இருப்பீங்க சார். எனக்கு ஏதாவது பார்த்து கொடுங்க சார். சும்மாவா சொன்னாங்க எங்க ஊர் பக்கம் எவர் தீசுற போதில வாரே படுத்தாருன்னு. ஆனா சோகு சொல்லி அனுப்புற, ஃபேமிலியோட வந்துரு. ராரா போன் எடுக்கிறது ஒரு லேடிஸ் ஃபைனண்டா. யோ, யார் யாரெல்லாம் எவ்வளவு செட்டில் பண்ணுவோம் பார்த்து எடுத்து கிளம்புங்க. தம்பி, திருப்பி நாங்க தரோம். ஓகேவா? யாப்பா சாமி, கடனும் வேணாம், சாவகாசம் வேணாம், தயவு செஞ்சு கிளம்பு. என்னையா ஜாலியா காத்து வாங்கிட்டு இருக்கியா? அப்புறம் என்ன கண்ணு, வேலைனா பார்த்து கொடுத்துட்டா கூட கடனை மட்டும் தான் அடிச்சிருக்க முடியும். ஆண்டவனா போது அள்ளி கொடுத்துட்டான். இனிமே ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணு. புத்தி எப்படி போது பாரு. ஓசில கடிச்சாலும் உழைச்சு சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டும். 6 வண்டி வாங்கி தரேன், கால் டாக்ஸி கம்பெனி வச்சு நடத்து. ஆமா, நீ என்ன பண்ண போற? கல்யாண ஆர்டர் 2000 பேருக்கு சாப்பாடு, அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் சார் டென்ஷன் ஆறீங்க? அட்டகாசமா பண்ணிடலாம் விடுங்க. சரி. வணக்கம் மேடம். வணக்கங்க. நான் கேபிள் சங்கர், பிளாகர், ரைட்டர், டைரக்டர். ஓ, சொல்லுங்க. ஊர்ல இருக்கிற ஹோட்டல்லாம் சாப்பிட்டு அதை பத்தி எழுதுறதா என்னோட ஹாபி. அப்படியா? சாப்பாடு கடைன்னு ஒரு புக்கு கூட எழுதிருக்கானா பாருங்களேன். என்னுடைய 25 வருஷ அனுபவத்துல சொல்றேன், உலகத்திலே உங்க ஹோட்டல்ல மட்டும்தான் பாத்ரூம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நடந்த ஐபிஎல்ல கேம்பிளிங் நடக்கலன்னு நம்புறோம்.
நடந்திருந்தா தான் ஆல்பர்ட் நாம கண்டுபிடிச்சிருப்போமே. ஆனா இந்த தயாளன் கேஸ்ல தான் அந்த கொலைகாரனை நாம இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சார் எப்பவுமே என்னோட தேரியை ஃபாலோ பண்ணுங்க சார். என்ன தியரி சார்? வெயிட் பண்ணோம் சார். இன்னும் எவ்வளவு நாள் சார் நம்ம வெயிட் பண்ணோம்? குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் சார். ஆனா வெயிட் பண்ணா நிச்சயமா கிடைப்பான். போலீஸுக்கே தண்ணி காட்டுறானுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் எடு. தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. இவங்க எத்தனை நாள் வெயிட் பண்ணாலும் தயாளன் மட்டும் எப்படி செத்தான்னு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அது கடவுளுக்கும் செத்து போன தயாளனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த ரகசியத்தை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். நீங்க அந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்படியே சொன்னாலும் எங்களுக்கு ஒன்றும் எந்த லாஸும் இல்லை. உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். என்னது? கிவராஜ் ஃபிக்ஸிங் கொடுத்துக்கிட்டானா? கனிஷ்காவை சப்ளை பண்ண போதுமா? சூப்பர். Don't waste time. Time is precious.